வேர்ல்டு வைட் இந்த ஷேரிங்கை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் தடுத்துற முடியுமா அப்படின்னா தடுத்துற முடியாது. கியூப் யூஎஃப்ஓவில் நடந்திருக்குமான்னு நீங்கள் கேட்டீங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரேம் கூட லீக் பண்ண மாட்டாங்க. படத்தினுடைய தயாரிப்பாளர் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு மிக நம்பிக்கையான ஆட்களாக இருக்கலாம், வேற யாராவது. நீங்க ப்ரொடியூசருக்கு நெருக்கமான ஆளுன்னா நடிகர் விஜய சொல்றீங்களா? தேர்தலுக்கு இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கிற நேரத்துல ஒரு பிரச்சார தன்மை உள்ள ஒரு விஜயனுடைய மாஸ் இருக்கக்கூடிய ஒரு படத்தை ஏதோ ஒரு வடிவத்தில் லீக் பண்றதுன்றது அது விஜய்க்கு தானே அனுகூலமா இருக்கும். அது வந்து தேர்தலுக்கு அப்புறம் வந்தா அது வந்து உப்பு சப்பு இல்லாம போறதுக்கான வாய்ப்பு. இந்த படத்தை பார்த்தா அது வழக்கமான விஜய் படமா தான் இருக்கு. இதுல ஒன்றும் பெரிய மாசா ஜோசாலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது தளபதி வெற்றி கொண்டார், அதனால டிவிக்கேன்னு வச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே பாருங்களேன், பிரச்சார நெடி அடிக்கிறது படத்துல. அவங்களுடைய நோக்கம் நிறைவேறாதுல்ல, அதனால செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற தோணும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக திரைப்பட தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். திடீர்னு பார்த்தா நேற்றிரவு ஜனநாயகன் முழு படமும் இணையத்தில் லீக் ஆயிருச்சு அப்படின்றது தான் பரபரப்பான ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல ஒரு துண்டு காட்சி ரிலீஸ் ஆயிருக்கு, அப்புறம் முழு படமுமே அதுவும் நல்ல பிரிண்ட்ல வந்திருக்கு அப்படின்றாங்க. இது எப்படி நடந்திருக்க சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் தரப்புல இதுக்கு காரணம் வந்து கவர்மெண்ட் தான் சொல்லி பாதவர்ஜனா, எல்முருகனை, உதயநிதி எல்லாம் குற்றம் சாட்டி பேசியிருக்காரு. இது எப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த படத்தினுடைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஒன்று ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி நேற்று சாயந்தரமே வர ஆரம்பிச்சிருச்சு. நேற்று இரவு பார்த்தீங்கன்னா முழு ஹெச்டி பிரிண்ட் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் குவாலிட்டி, ஃபுல் ரெசல்யூஷனோட வந்து ஒரு பதிவு வந்து சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு. டெலிகிராம்லேருந்து இன்ஸ்டா, ட்விட்டர் எல்லாத்துலேயுமே வந்து இன்னைக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. வேகமாக வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஜனநாயகன் படம் அது விஜய் படம், அது மிகப்பெரிய ஒரு மாசான ஆர்டிஸ்டோட படம். அது ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்கி இருக்கிற படமா இருக்கிறதுனால அது எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு லீக் ஆயிடுச்சு, படமே லீக் ஆயிடுச்சு, முழு படமே வந்து வந்துருச்சு அப்படின்னும் போது எல்லாருமே இப்போ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. வைரல் ஆயிடுச்சு. ஆக்சுவலி சொல்ல போனால் வேர்ல்டு வைட் இந்த ஷேரிங்கை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் தடுத்துற முடியுமா அப்படின்னா தடுத்துற முடியாது. ஸோ அது இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து யூகம் பண்ணா பல கோணங்களை நம்ம பேசணும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தயாரிப்பாளரா, திரைத்துறையில இருக்கிற ஒருத்தரா இது வந்து முற்றிலும் தவறு, வன்மையா கண்டிக்கணும். ஆனா இது எப்படி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, என்னென்ன கோணங்கள்ல நம்ம யோசனை பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து இந்த கண்டென்ட்டோட ஓனர் வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு மிக நம்பிக்கையான ஆட்களா இருக்கலாம், வேற யாராவது. அவங்க கிட்ட தான் அந்த கண்டென்ட் வந்து இருக்க முடியும். இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா கியூப்ல வந்து எல்லாமே ரெடி பண்ணிருப்பாங்க, ரிலீஸே பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நின்றுகிட்டு இருக்கு. அதுல கியூப்ல இருந்து இது வந்து வெளியில வந்துருக்குமா, கியூபு யூஎஃப்ஓ அதெல்லாம் வந்து அதுக்கு எல்லாமே ரெடியா இருந்தா கூட அங்கிருந்து கண்டென்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஒரிஜினல் கண்டென்ட்னுடைய ஒரிஜினல் சோர்ஸ் அது வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, தயாரிப்பாளருக்கு மிக நெருக்கமான யாராவது இருக்கலாம். அவங்க கிட்ட இது வந்து பென்டிரைவ்ல இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஹார்ட் டிஸ்க்ல இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு வடிவத்துல இருக்கலாம். அது வந்து எப்படி வெளியில வந்துச்சு, அது வந்து பாதுகாக்க வேண்டியது வந்து அந்த தயாரிப்பாளருடைய கட்டாயம், அவருடைய கடமை. ஏன்னா 400 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் உழைப்பு, இன்னொரு பக்கம் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குன்னும் போது அதை பாதுகாக்கலையா, அது பாதுகாக்காம விட்டுட்டாங்களா அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் வருது. பல கோணங்களில் நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரிஜினல் கண்டென்ட் எப்படியோ வெளியில் வந்திருக்குன்னா அது வந்து மிக நெருங்கிய ஒரு வட்டாரத்திலிருந்து தான் அது வெளியில் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணுது. அது யாரா இருக்கும் அப்படிங்கிறது இனிமே விசாரணையில தான் தெரியும். அவங்க சைபர் கிரைம்ல வந்து புகார் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட வழக்கறிஞர் வந்து இந்த மாதிரி வந்து இந்த கண்டென்ட்டை வந்து லீக் பண்ணியிருக்காங்க, இதை வந்து பரப்ப வேண்டாம், மேலும் பரப்ப வேண்டாம், காப்பி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, இது வந்து சட்டப்படி வந்து கடுமையான நடவடிக்கைக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லி இது ஒரு எச்சரிக்கையா வந்து அவர் வழக்கறிஞரா வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. இல்லை, இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த மாதிரி முழு படமும் ரிலீஸ்க்கு முன்னாடியே லீக் ஆகுறது நடந்திருக்கா, இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு? எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ்க்கு முன்னாடி லீக் ஆகுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அதாவது வந்து இந்த விஜய் படத்தையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாஸ்டர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாரிசு, லியோ, அப்புறம் வந்து துப்பாக்கி, சர்க்காரு, மெர்சலு, இன்னும் பல படங்கள், இந்த பிகிலு,
புலி இந்த மாதிரியான படங்களுக்கு சின்ன சின்ன காட்சிகள் வந்து வெளியில வந்திருக்கு. ஒரு பிரபல நடிகர் நடிக்கிற படம் எப்படியாவது எடிட்டிங் டேபிள்ல அங்க இங்க ஏதோ ஒரு இடத்துல வந்திருக்கு. அது வந்து ஒரிஜினல் கண்டென்ட்டா இருக்காது. அது வந்து எப்படின்னா ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்ல இருந்து யாராவது செல்போன்ல ஷூட் பண்ணதா இருக்கும், வேற ஏதாவது ஒரு காப்பி தியேட்டர்ல பண்ண ஒரு கண்டென்ட்டா இருக்கும், ஒரு லீஸ்ட் கண்டென்ட்டா தான் இருக்கும். அது மாதிரி விஜய்க்கு மட்டும் இல்ல, ரஜினி படத்துக்கு நடந்திருக்கு. லிங்கால இருந்து பாத்தீங்கன்னா 2.0ல இருந்து காலாக்கு நடந்திருக்கு, கபாலிக்கு நடந்திருக்கு, கமலஹாசனுக்கு வந்து விஸ்வரூபத்துல, அப்புறம் வந்து தூங்கா நகரம், இப்படி நிறைய படங்கள், அஜித் படங்கள் நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி நடந்திருக்கு. இது வந்து முழு படமே வந்து வெளியா இருக்கிறதுங்கிறது ஒரு ஷாக்கிங் தான். அதாவது இதுல 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. அதாவது ஒரு பக்கம் விஜய் தரப்புல இப்ப ஆதவர்ஜுனா சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க சேட்டலைட்ல இருந்து தான் அது வந்து லீக் ஆயிருக்கு. ஏன்னா சேட்டலைட்ல தான் படம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி கியூப்ல இதுல தான் இருக்கு. ஏன்னா சென்சார் போர்டு பாக்குறதே கியூப்ல வச்சு தான் பார்ப்பாங்க. இல்ல பிஎக்ஸ்டி இந்த மாதிரியான விஷயத்துல தான் யூஎஃப்ஓ அப்படி பார்ப்பாங்க. ஸோ இது கண்ட்ரோலே சேட்டலைட் அங்க இருக்கும்போது அது பாஜக தான். அதுவும் குறிப்பா எல்முருகனும் உதயநிதியும் இதுல சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்முருகன் பாஜகன்னு சொன்னாரு. அப்புறம் அதை குறைச்சிட்டு இது முழுக்க முழுக்க உதயநிதியோட வேலை தான், இது திமுகவோட வேலை தான் சொல்லி வழக்கம் போல அந்த குற்றச்சாட்டுகளை அவங்க வைக்கிறாரு. எது நடந்தாலும் இல்ல இது ஒரு எலெக்ஷன் வரும்போது இன்னொரு 2 கேள்வி இருக்கு. படத்தை முடக்கிறதுனால ஒரு லாபம் இருக்கா திமுக பாஜகவுக்குன்னா இருக்கலாம். அது ஒரு தியரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஆனா தேர்தலுக்கு இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கிற நேரத்துல ஒரு பிரச்சார தன்மை உள்ள ஒரு விஜயனுடைய மாஸ் இருக்கக்கூடிய ஒரு படத்தை ஏதோ ஒரு வடிவத்துல லீக் பண்றதுன்றது அது விஜய்க்கு தானே அனுகூலமா இருக்கும். அந்த விஷயத்த வந்து தவறா இருந்தாலும் என்கரேஜ் பண்ணுவாங்களா அப்படிங்க திமுகவோ பாஜகவோ 2 கவர்மெண்ட் அந்த பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்ற ஒரு கேள்வியும் அதுல வருது. இன்னொரு பக்கம் மாரிதாஸ் வந்து ஒரு பதிவு போடுறாரு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து அந்த சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி தான். அவர் தான் இதை வந்து பண்ணியிருக்கணும். அவர் ஒரு திராவிட சித்தாந்தவாதின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவான நபர். அவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதுல சென்சார் போர்டுல இருந்து லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான். எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் சென்சார் போர்டுல இருந்து எதுவும் படங்கள் லீக் ஆகுறதோ ஒரு துண்டு காட்சி வர்றதோ கூட வாய்ப்புகள் கிடையாது. அப்படி நடந்ததும் வரலாறு இல்லை. ஆனா இப்படி ஒரு குற்றச்சாட்டையும் பாக்குறோம். சென்சார் போர்டுலேருந்து லீக் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது எதனாலன்னு நான் சொல்கிறேன். சென்சாருக்கு படம் காட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கியூப்லேயோ யூஎஃப்ஓலையோ சொல்லி அந்த கேடிஎம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. எந்த தேட்டரில் போடுறாங்களோ அந்த தேட்டரில் வந்து படத்தை ஓப்பன் பண்ணுவாங்க. படம் பார்த்து முடிச்சோடனே அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அந்த கண்டென்ட் வந்து சென்சார் போர்டுகிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இன்னொரு பக்கம் மறுதணிக்கைக்கு போயிருக்கு. இப்போ மறுதணிக்கைக்கு போயிருக்கணும் போது மறுதணிக்கையில் பார்த்தப்பையும் இதே தான் ப்ரொசீஜர். படம் பார்த்துருப்பாங்க, அவங்க போயிருப்பாங்க. ஸோ இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று ஃபைனல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அப்போ ஃபைனல் பண்ணி இது கட்ஸு எல்லாம் மார்க் பண்ணி கொடுத்துட்டு அந்த அவங்க கட் பண்ணது மியூட் பண்ணது இதெல்லாம் அவங்க டெலீட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு அந்த கண்டென்ட்டுக்கு பாருங்க ஃபைனல் கண்டென்ட், அதாவது ரிலீஸுக்கு தகுதி உள்ள கண்டென்ட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்லையோ பென்ட்ரைவ்லையோ போட்டு சென்சாருக்கு கொடுக்கணும். சட்டப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் கண்டென்ட்டு சென்சார் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள கண்டென்ட்டை கொடுக்கணும். அந்த நிமிட்ஸ் வரைக்கும் போட்டு கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்திருந்தால் சர்டிஃபிகேட் வாங்கும் போது அது கொடுக்கணும். அப்படி சர்டிஃபிகேட் வாங்கி இருந்தால் வாங்குற நேரத்தில் இது கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா அப்படி சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் 2-3 மாசம் இது வராம தடையா இருந்துச்சுன்னா நீங்க சொல்றது வந்து நம்ம ஏத்துக்கலாம். சோ இவங்க அந்த கண்டென்ட்டே வந்து சென்சார் போர்டுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? மறுபடியும் ரிவைஸ் கமிட்டி கூட அதை பார்த்த மாதிரியும் தெரியல. ஏதோ உடம்பு சரியில்லை. ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டாங்க. ரிவைசிங் கமிட்டி படத்தை பார்த்துட்டாங்க. ஆனா அவங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்கல. என்ன காரணத்தினால சர்டிபிகேட் கொடுக்கலன்னா இது தேர்தல் நேரமா இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்து முடிக்கிற காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அதனால அது டோட்டலா வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அதனால வந்து இந்த படம் இது விஜய் வந்து அரசியல்ல இருக்காரு, சினிமா பிரபலம் தான் இருந்தாலும் அவரை டிவிக்கேன்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு அரசியல் களத்துல 2026 போட்டிடுறாரு. மொத்த பேருமே போட்டிடுறாங்க. அப்படின்னு இது ஒரு பிரச்சார படமா மாறிடக்கூடாது. அது வந்து இந்த படம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால சென்சார் போர்டு பார்த்துட்டு இது இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு தகுதியான படமான்னு சொன்னதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. சென்சார் போர்டு அவங்களுக்கு இருக்கிற வேலையில் ஜனநாயகன் பார்க்கறதுக்கு டைமே கிடையாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அது வந்து இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படாமல் நிலுவையில் இருக்கு. ஓகே, அதற்கும் வாய்ப்பு வந்து இல்லை அப்படிங்கிறத நிச்சயமா இல்லை. நான் சொல்றபடி தான். நான் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துருந்தாங்கன்னா சர்டிஃபிகேட்டை வாங்கும் போது இந்த கண்டென்ட்டை கொடுக்கணும். இவங்க அங்க வந்து ஒரிஜினல் கண்டென்ட் கொடுக்கணும். அந்த கண்டென்ட் எப்பவுமே வாங்குவாங்க.
அந்த கண்டென்ட் அப்போ வாங்கியிருப்பாங்க. அப்போ வாங்கியிருந்தாங்க, இவங்க சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாங்க, 3 மாசத்துக்கு ரிலீஸ் பண்ணலைன்னா இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. சென்சார் போர்ட்லாம் பொதுவாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது இது வந்து கியூப் யூஎஃப்ஓல நடந்திருக்குமான்னு நீங்க கேட்டீங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரேம் கூட லீக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவங்க. ஏன்னா அவங்க தொடர்ந்து தொழில் செய்யணும். இப்போ வந்து இது விசாரணையில அவங்க ஏதாவது லீக் பண்ணியிருந்தாங்க இந்த கண்டென்ட்னு சொன்னா அது கடுமையான நடவடிக்கைக்கு உள்ளாவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த தொழில் உறவு இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு படம் மட்டும் கிடையாது, எல்லா படமும் அவங்ககிட்ட வரணும். அந்த தொழில் உறவே வந்து டோட்டலா வந்து துண்டிக்கப்படும். அதனால அப்படியெல்லாம் விஷயங்களை வந்து சினிமால வந்து பண்ணவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டென்ட் வெளியில வர்றதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்கு. அந்த சோர்ஸ் வந்து அந்த ஒரிஜினல் கண்டென்ட் நிச்சயமா ப்ரொடியூசர் கையிலயோ இல்ல அதை நெருக்கமான ஆட்கள் நான் சொன்ன மாதிரி அவங்க கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ப்ரொடியூசருக்கு நெருக்கமான ஆளுன்னா நடிகர் விஜய சொல்றீங்க, அந்த படத்தினுடைய ஹீரோ இல்ல வந்து டைரக்டர் இல்ல வந்து விஜய் அந்த கண்டென்ட்டை வாங்கி வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு நடிகர் நடிச்சாரு, 225 கோடியோ 250 கோடியோ சம்பளம் கொடுத்துருக்காங்க, அது முடிஞ்சிருச்சு. அவருடைய தொடர்பு அந்த படத்துக்கு முடிஞ்சிருச்சு. இந்த படம் விஜய் படம் தான், அதுல மாட்டு கருத்து கிடையாது. ஆனா பணம் போட்ட முதலாளி தான் அந்த கண்டென்ட்டை வச்சிருக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த கண்டென்ட் வேற ஏதோ ஒரு சோர்ஸ்ல லீக் ஆகி வெளில வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து இந்த கண்டென்ட்டை வந்து பாதுகாக்காம அஜாக்கிரதையா வச்சிருந்தாங்களா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. எல்லாமே சந்தேகங்கள் தான். இந்த சந்தேகங்கள் என்ன எது உண்மைங்கிறத இப்ப கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு வந்து எப்படின்னா சோசியல் மீடியால இந்த கண்டென்ட் அப்லோட் பண்ணிருக்காங்கல்ல, இது எங்க இருந்து அப்லோட் பண்ணிருக்காங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஜர்பைஜான்ல இருந்து அப்லோட் பண்ணிருக்காங்களா, இல்ல ஒரு யூஎஸ்ல இருந்து அப்லோட் பண்ணிருக்காங்களா, இல்ல ஒரு ஆஸ்திரேலியால இருந்து அப்லோட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிலீஸ் அன்னைக்கே ஹெச்டி பிரிண்டுகள் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அதை தடுக்கணும்னு தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து சினிமா துறையினர் வந்து தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது தடுக்க முடியுதா? இது வரைக்கும் தடுக்க முடியல. அது யார் பண்றாங்கிறத வந்து அது கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்கள வந்து நம்மளால பிடிக்க முடியல. இதுதான் உண்மை. அந்த போராட்டங்கள் இருந்து இன்னொரு பக்கம் படக்குழுவினர் விஜய் தரப்பினர் சொல்றது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் விஜய்க்கு எதிரான தரப்புல இருக்க திமுகவினரோ இல்ல மற்ற கட்சியினரோ சொல்றது என்ன அப்படின்னா, இதை யார் பண்ணிருப்பா, படம் அவங்க கிட்ட தான் இருக்கு, டைரக்டர்ஸ் கட்டியார்ட்ட இருக்கும், எடிட்டர்கிட்ட, டைரக்டர்கிட்ட இல்லை ஹீரோட்ட, இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். படம் ஒரு பிரச்சார படமாக இருந்துச்சு, கடைசி படம் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு படமாக இருந்துச்சு. எப்படியாவது பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சாங்க, பண்ண முடியல. அப்புறம் கோர்ட்டுக்கு போனாங்க, நடக்கல. ரிவைசிங் கமிட்டி போனாங்க, அப்பவும் அது வந்து பண்ண முடியல. இப்போ தேர்தல் காலகட்டம் வந்துருச்சுது. ஸோ இப்போ அப்போ தேர்தலுக்கு பிறகு வந்தால் அதனால இருக்கிற பெனிஃபிட்ஸ் குறையுதுங்கும் போது எப்படியாவது ஒரு ரூபத்தில் இந்த கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால இதை விஜய் தரப்பு தான் பிட்டாக ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணி முழு படத்தையும் அவங்க வந்து லீக் பண்றதுக்கான இடத்துல போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகளும் அடிப்படுது. எது நடந்திருக்கும் சார்? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு துண்டு காட்சி ஏதோ வந்திருக்கதா சொல்றாங்க, அப்புறம் தான் இந்த முழு படம் சொல்றாங்க. ஆமா, அது ட்ரைலரு, அதுக்கப்புறம் முழு படம். அதாவது வந்து எப்படின்னா நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிட் பாயிண்ட். என்ன பாயிண்ட் அப்படின்னா, இது பிரச்சாரத்துக்காண்டி எடுக்கப்பட்ட படம். அது வந்து ஜனவரியில் ரிலீஸ் பண்ணணும், தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்னு நினச்சாங்க. அது பல தடைகள், சென்சார் பிரச்சனை, அது இதுன்னு பல தடைகளில் இன்னை வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல. அதை வந்து தேர்தலுக்கு முன்னாடி அந்த படத்தை கொண்டு வர முடியல. இதில் வந்து முழுக்க தேர்தலை எதிர்நோக்கி வந்து வசனங்கள்லேருந்து காட்சி எல்லாமே அமைச்சிருக்கிறாங்க. அது வந்து தேர்தலுக்கு அப்புறம் வந்தால் அது வந்து உப்பு சப்பு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது சட்டப்படி ரிலீஸ் பண்ணணும்னா, தியேட்டரில் ரிலீஸ் பண்ணணும்னா உங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் மேண்டேட்ரினா கட்டாயம். அது இன்னைக்கு அதில் உங்களுக்கு வரல அப்படின்னும் போது அதில் பல சிக்கல்கள் தடங்கல்கள் இருக்குன்னும் போது, இது தேர்தல் பிரச்சாரத்துக்காண்டி எடுக்கப்பட்ட படம்னும் போது இந்த 13 நாள் தான் இருக்கு இன்னும் தேர்தலுக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் இதை வந்து லீக் பண்ணா இது வந்து அவங்க என்ன நோக்கம், என்ன தேர்தல் பிரச்சாரம் தானே, அது அவங்க அடையிறதுக்கு இது குறுக்கு வழியா அப்படின்ற ஒரு கேள்வி. இதெல்லாமே எப்படின்னாங்க முழுக்க சந்தேகங்கள் தான். எதுவும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடையாது. இப்படியும் இருக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணா இருக்கலாமோ அப்படின்னு சிந்தனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் அது பண்ணி அது லீக் ஆகிற டைம் அப்படின்றது வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு, விஜயனுடைய பிரச்சாரத்துக்கு நிறைய அனுமதி மறுக்கப்படுதுன்னு அவங்க சொல்றாங்க. நேற்று கூட கடலூர் ரத்து பண்ணிட்டாரு, இன்னைக்கு தான் காரைக்குடி போயிருக்காரு. முழுசா ஒரு நாள் அது 234 தொகுதி போக முடியுமான்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில ஏதோ ஒரு வடிவத்துல பிரச்சாரத்தை அவர் பண்ணணும், அதற்கான ஒரு யுக்தியா அதை பண்ணிருக்கலாம். இன்னொன்னு, நட்டி நடிப்புல அது விஜயனுடைய அரசியலை ட்ரால் பண்ற மாதிரி இருக்குன்னு சிலர் சொல்றாங்க. அது ஒரிஜினல்லாம் எதிர்த்திருந்தார், தம்பிராமையா மறுத்திருக்கலாம். அந்த படம் ரிலீஸ் இன்னைக்கு இருக்கு, TN26. அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல நம்ம ஜனநாயகனை இணையத்தில் இப்படி ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா அது வேற மாதிரி பேசு பொருளா மாறும்னு திட்டமிட்டு படக்குழுவே பண்ணியிருக்காங்களான்ற சந்தேகத்தையும் சிலர் கிளப்புறாங்க.
இந்த டிஎன் 2026 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க அந்த டிவிக்கே விஜய் அவங்கள மையப்படுத்தி தான் எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதனுடைய ட்ரைலர்லாம் பார்த்தா முழுக்க வந்து ட்ரால் பண்ணி எடுத்துப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அந்த படக்குழுவினர் வந்து அப்படி கிடையாதுன்னு மறுத்தா கூட இன்னைக்கு வந்து படம் வந்து தியேட்டருக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது என்ன மாதிரியான படங்கிறது வந்து மிக விரைவிலேயே வெளியில் வரப்போகுது. அது உண்மையாலுமே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ட்ரால் பண்ணி எடுத்துருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காட்சி அமைப்புகள்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அது வர அந்த நேரத்தில் இதை வந்து வெளியிட்டால் அது மறைஞ்சு போயிடும் அப்படிங்கலாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு பிரச்சார படம் பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமா இந்த படத்தினுடைய கருத்து வந்து தேர்தலுக்கு முன்னாடி போய் சேரணும். தேர்தலுக்கு முன்னாடி போய் சேரணும்னா அதுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்கு, பேரிகார்ட்ஸ் இருக்கு. அப்ப சட்டம், அதாவது லீகலா இதை கொண்டு வர முடியாது. அப்ப இல்லீகலா ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணி இதை வந்து வெளியிட்டிருக்காங்களா அப்படின்னு இது எல்லாமே எப்படின்னா நமக்கு சந்தேகங்கள் எழுப்புது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தா அது வழக்கமான விஜய் படமா தான் இருக்கு. இதுல ஒன்றும் பெரிய மாசா ஜோஸாலாம் ஒன்றும் கிடையாது. எப்பவும் உள்ளதுதான். அவர் அறிமுக காட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அம்பேத்கர் புத்தகத்தை கையில வாங்குறாரு, அப்படி கையை காட்டுறாங்க, அதுல டிவிக்கேன்னு எழுதிருக்கு. அதாவது தளபதி வெற்றி கொண்டான், அதனால டிவிக்கேன்னு வச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே பாருங்களேன், பிரச்சார நெடி அடிக்குது அந்த படத்துல. கடைசியில பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ், நெல்சன், அட்லி எல்லாம் வந்து கேள்வி கேட்கிற மாதிரி, அதாவது வந்து என்ன சார் எப்போ மாற்றங்கள் உருவாகும்னா மாற்றங்கள் மக்கள் நினைச்சாதான் உருவாகும்னு சொல்லி இப்படி கையை காட்டுறாராம். அதாவது ஒரு விரல் புரட்சின்னு எடுத்தார்ல சர்க்கார்னு ஒரு படம், மை வைக்கிறதா வந்து மென்ஷன் பண்றாரு. ஸோ அதெல்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், அதாவது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தா எப்படி இருக்கும்? அது அவங்களுடைய நோக்கம் நிறைவேறாதுல்ல, அதனால செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற தோணுது. இருக்கலாம், எல்லாமே விசாரணையில இருக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த ஒரிஜினல் கண்டென்ட் யார்கிட்ட இருக்கும்? மறுபடியும் திருப்பி சொல்றேன், அந்த ஒரிஜினல் கண்டென்ட் அந்த உரியவர்கிட்ட தான் இருக்கும், தயாரிப்பாளர்கிட்ட தான் இருக்கும். இல்லைன்னா அந்த தயாரிப்பாளருக்கு ரொம்ப நெருக்கமானவங்ககிட்ட தான் இருக்கும். அந்த கண்டென்ட் எப்படி வெளியில வந்துச்சு? ஆனா இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு படம். அப்படி பார்த்தா கூட அது யார் வந்து ஓட்டு போடுவா அப்படின்னா அந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த விஜய் ஃபேன்ஸ் 18 to 29 வயசு தான் அந்த ஒரு மெஜாரிட்டி ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாங்க. அந்த குரூப் தான் வந்து இதை பார்த்துட்டு மறுபடியும் ஓட்டு போடுவாங்களே தவிர புதுசா வந்து இந்த படத்தினால ஒரு ஓட் பேங்கை வந்து டிவிக்கு கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கம்மியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பா சார். இந்த ஜனநாயகன் படம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தமிழ்நாடு நவ் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.